வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த வைகாசி அமாவாசைக்கு பிறகு மூன்றாம் பிறை தரிசனமானது பார்த்திங்கன்னா ஏற்படுகிறதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களானது நிறைய காணப்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன, அந்த ஒரு மாற்றங்களானது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எந்த ஒரு காரியத்தையுமே முன்னின்று செய்ய ஆசைப்படக்கூடிய மீனராசினரே, நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலுமே எடுத்த முடிவில் பார்த்திங்கன்னா மாறாதவர். இந்த ஒரு காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா முயற்சிகளும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையினால் உதவிகள் ஏற்படுங்க. பணவரவுகளானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய கையிருப்புகளானது இப்பொழுது கூடும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். அதேபோல் நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் உண்டாகும். மனதில் தைரியங்கள் பிறக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு வாக்கு வன்மையால் பார்த்திங்கன்னா ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுடைய உதவிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சற்று நிதானமாக நடக்கும். அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். அதே போல பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்களுடைய வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதே போல பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவுங்க. அதே போல கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்திங்கன்னா மனம் தளராது விடாமுயற்சியுடன் இந்த காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் இப்பொழுது ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். அதே போல கடன் விவகாரங்களில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்களானது இப்பொழுது உங்களுக்கு அது தாமதமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய வேண்டியும் இருக்கும். அதேபோல் உழைப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதேபோல் சொத்து விவகாரங்களில் கவனங்கள் தேவை. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை நீங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரங்களை ஒதுக்கி பாடங்களையும் படிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவும். அதேபோல் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களினுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அதே போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை கொடுக்குங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை தரும். மேலுமே உங்களுக்கு எந்த நிலையிலுமே பார்த்திங்கன்னா மனம் தளராத காரியங்கள் செய்வதன் வெற்றியை கொடுக்கும். அதேபோல் வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்க்கவும்.
மாணவர்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதங்கள் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனங்கள் தேவை. பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயரும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் மனதில் உற்சாகங்கள் உங்களுக்கு ஏற்படும். பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகளானது இப்பொழுது மறையுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திடீர் பணவருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல பழுதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கக்கூடும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கூடுமானவரை தொலைதூர பயணங்களை வந்து தவிர்க்க வேண்டும். அதேபோல் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வழியை வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாகவும் இருப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கனிந்து வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் கலந்து கொண்டு உதவியும் செய்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியுடன் வந்து செலவுகளையும் வந்து ஏற்படுத்துவதாக இருக்கும். அதேபோல் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவரிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகவே முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் இதுவரை இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்கி செல்வாக்கும் அதிகரிக்கும். வீண் மனக்கவலைகளானது மறையும். அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளங்களும் கூடும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் போட்டியாளர்களால் இடையூறுகளும் வரலாம். கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். கலைஞர்களுக்கு புகழ் பாராட்டு புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலம் ஆதாயத்தையும் நீங்கள் பெறலாம். அதே போல மாணவர்கள் அலட்சியமாக வந்து இருக்கக்கூடாது. சிரத்தை எடுத்து படித்தால்தான் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் ஆசிரியரினுடைய ஆலோசனைகள் இப்பொழுது கிடைக்கும். போட்டிகளில் வெற்றியும் நீங்கள் காணலாம். பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரலாம். அதேபோல வாழ்க்கையில் ஆனந்தங்கள் அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல்களானது அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும். அதேபோல பணம் வருவதும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வுகளும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலங்கள் வந்து உண்டாகும். அதேபோல் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகள் வந்து இப்பொழுது கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வந்து பொழுதையும் கழிப்பீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் வந்து ஏற்படுங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். அதே போல் துணிச்சலாக முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். மேலதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும். பெண்கள் காரியங்களை துணிச்சலாக வந்து செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். அதேபோல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியமானது நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு கௌரவங்களானது இப்பொழுது உயரும். விரும்பிய பதவிகளும் வந்து கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிர முயற்சிகளினுடைய பேரில் ஒரு புதிய ஒப்பந்தமானது வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் வந்து போகலாம். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவும் உங்களுக்கு ஏற்படுங்க. பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிருப்திகள் வந்து உண்டாகலாம். அதேபோல் கனவுகளால் தொல்லைகள் வந்து ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் பண தேவைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்ற வேண்டியும் இருக்கும். இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளானது வந்து உருவாகலாம். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டாலுமே அது சரியாகிவிடும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். உறவினர்களிடம் கவனங்கள் தேவை. மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து உண்டாகுங்க.
மனதில் தைரியங்கள் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.